இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் உயிர்ப்பின் பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஹாப்பி ஈஸ்டர். இயேசுவில் பிரியமானவர்களே, நேற்று இரவு நம் அனைவருக்கும் சோகமாக முடிந்தது. நண்பகல் முதல் பிற்பகல் 3 மணி வரை இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. இயேசுவினுடைய சீடர்கள் நிம்மதியாக தூங்கவில்லை. தங்களையும் பிடித்து கொண்டு போய் கொன்று போட்டு விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை சொன்னபடி இவன் உயிர்த்தெழுந்து விடுவானோ என்று இயேசுவை கொன்றவர்கள் கூட தூங்காமல் விழித்து கல்லறைக்கு காவல் காத்து கொண்டிருந்தார்கள். இயேசுவின் சிலுவை சாவை பார்த்தவர்கள் இன்று இவர் நாளை யாரோ என்று அரை தூக்கத்தில் இருந்தார்கள். இயேசுவின் நண்பர்கள், குறிப்பாக இயேசுவோடு இருந்த பெண்மணிகள், விடிந்தும் விடியாமல் அவரின் கல்லறையை நோக்கி ஓடுகிறார்கள். இயேசுவின் உயிர்ப்பின் மேல் இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் இறந்த உடலுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்காக அந்த பெண்கள் நறுமண தைலங்களோடு கல்லறையை நோக்கி ஓடி செல்லுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவும் தூங்கவில்லை. ஏன்? எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவும் தூங்கவில்லை. ஏன்னா அவர் உயிர்த்து விட்டார். ஏனென்றால் இயேசு வெற்றியோடு உயிர்த்து விட்டார். அன்புக்குரியவர்களே, இதையே இன்றைய வாசகத்திலே ரோமை மக்களுக்கு எழுதுகின்ற கடிதத்திலே பவுலடியார் இவ்வாறு குறிப்பிடுவார்: இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார் என்று பவுலடியார் எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகமே நம்பிக்கையான வார்த்தைகளோடு தொடங்குகிறது. வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில் மார்க்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதுவார். வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே கதிரவன் எழும் வேளையில் என எழுதுவார். கதிரவன் எழ தொடங்கியிருந்தான் என்ற இதே சொல்லாடல் தொடக்க நூல் அதிகாரம் 32 இறைவசனம் 31 நாம் பார்க்கிறோம். யாக்கோபு பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான் என்று தொடக்க நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ராயேல் இனத்தினுடைய தலைமகன் யாக்கோபு தன்னுடைய புதிய வாழ்வை தொடங்குகிற பொழுது அங்கே கதிரவன் உதித்தான் என்று விவிலியம் சொல்லுகிறது. அதே போல புதிய இஸ்ராயேல் இனத்தினுடைய தலைமகன் இயேசு கிறிஸ்து உயிர்த்த போதும் அங்கே கதிரவன் தோன்றினான் என்று நற்செய்தியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, யாக்கோபு என்ற பெயர் இஸ்ராயேல் என்று மாற்றப்படுகிறது. இங்கே இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறார். அன்புக்குரியவர்களே, யாக்கோபை பொறுத்த வரையிலே அது ஒரு தனிநபர் மனமாற்றம். இயேசுவை பொறுத்தவரையிலே ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய மன்னிப்பினுடைய மாற்றமாக இங்கே காட்டப்படுகிறது. கிழக்கில் எழுந்த சூரியன் இந்த இயேசு உயிர்த்த பெருவிழாவைத்தான் இன்று நாம் ஈஸ்டர் என்று கொண்டாடி மகிழ்கின்றோம். முடிவு என்று எல்லாரும் கருதிய வேளைதான் விடியலாக ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுகிறார். இருள் மறைந்து ஒளி பிறக்கும் என்பதையே இன்றைய திருவழிபாட்டு நிகழ்வுகள் அடையாளங்களாகவும் இறைவாக்கு வழிபாடு இறை வார்த்தையாகவும் நமக்கு முன்வைக்கிறது. இன்றைய திருநிகழ்வின் தொடக்கத்தில் ஆலய விளக்குகள் அணைக்கப்பட நாம் புதிய நெருப்பிலிருந்து பாஸ்கா திரியை ஏற்றினோம். மறையுறை முடிந்த பிறகு நாம் எல்லோருமே கைகளிலே மெழுகுதிரிகளை ஏந்தி
நம்முடைய திருமுழுக்கின் வாக்குறுதிகளை புதுப்பித்து கொள்ள இருக்கிறோம். அதே போல் இந்த பாஸ்கா காலம் முடிகிற வேளையிலே பெந்தகோஸ்தை விழாவில் கூட அந்த ஒளியை நாம் மீண்டுமாக நினைவுபடுத்தவிருக்கிறோம். தொடக்கமும் முடிவுமாக ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை இந்த ஒளி மையப்படுத்தி இந்த வழிபாடுகள் நமக்கு கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, படைப்பின் தொடக்கத்தில் பார்க்கிறோம், மண்ணுலகு உருவமற்று வெறுமையாக இருந்தது என்று தொடக்க நூல் குறிப்பிடுகிறது. ஆழத்தின் மேல் இருள் சூழ்ந்து இருந்தபோது ஒளி தோன்றுக என்று கடவுள் சொல்லுகிறார். ஒளி உண்டானது. விடுதலை பயண நிகழ்விலே முன்னால் கடல் பின்னால் எகிப்தியர் என்ற இறப்பின் நிலையிலே இஸ்ராயேல் மக்கள் இருந்தபோது எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்துக்கு அழைத்து வந்தீர் என்று மோசேவுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் தாமே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் சும்மாக இருங்கள். விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 14வது வசனம். அன்புக்குரியவர்களே, மோசே வழியாக அந்த மக்களுக்கு முன்னால் கடல் பின்னால் எகிப்தியர்கள், இந்த ஒரு வேளையிலே தான் மோசே வழியாக கடவுள் நம்பிக்கையை அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுப்பதை விடுதலை பயணம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, நெருப்புத்தூண் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ராயேலுக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் எகிப்தியர்கள் இஸ்ராயேல் மக்களை நெருங்க முடியவில்லை. அவர்களுக்கு அது இருளாக இருந்தது. ஆனால் இஸ்ராயேல் மக்களுக்கு நெருப்புத்தூணாக வெளிச்சமாக பாதையை கடப்பதற்கு அது உதவியாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த 3 ஒளியின் பின்புலத்தில் நாம் கைகளிலும் உள்ளத்திலும் நாம் இன்று ஏந்தும் பாஸ்கா ஒளியை சிந்திக்க அழைக்கிறேன். முதலாவது, படைப்பின் தொடக்க ஒளி. தொடக்க நூலில் நாம் 2 படைப்பு நிகழ்வுகளை வாசிக்கின்றோம். பல முறை நான் சொல்லியிருப்பேன், தொடக்க நூல் அதிகாரம் 1லும் சரி 2வது அதிகாரத்திலும் சரி படைப்பை குறித்து ஒரு செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரத்தின்படி வெறுமையாக இருந்த தண்ணீர் சூழ்ந்த ஓரிடத்திலிருந்து பூமி ஒளியை நோக்கி எழுகிறது என்று தொடக்க நூலின் ஆசிரியர் குறிப்பிடுவார். தொடக்க நூல் 2ன்படி மண்ணுலகு மழை பெய்யாத பாலை நிலம் போல் இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இவை ஒன்றோடு ஒன்று முரண்பட்டது என நினைக்கலாம். ஆனால் இரண்டையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். இம்மண்ணுலகு இவ்விரண்டு அனுபவங்களுக்கு முற்பட்டதாகவே இருக்கிறது. சில நேரங்களில் மழை பொழிந்து வெள்ளமாக நிறைக்கிறது, சில நேரங்களில் ஒன்றும் இல்லாமல் காய்ந்து பாலையாக வறண்டு கிடைக்கிறது. படைப்பின் நிகழ்வு நடக்கும்போது முன் இருப்பது மறைகிறது. அதுதான் படைப்பு. முன்னிருந்த இருள் மறைகிறது, முன்னிருந்த வறட்சி மறைகிறது என்பதை தொடக்க நூல் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைய முதல் வாசகம், ஒளி தோன்றுவதற்கு முன்பாக உலகம் இருந்த நிலையை 3 அடைமொழிகளால் உருவமற்று இருந்தது, வெறுமையாயிருந்தது, இருள் சூழ்ந்திருந்தது. உருவம் அல்லது வடிவம் என்பது ஒரு பொருளுக்கு அழகு தருகிறது. அதனால்தான் வடிவு என்றால் அழகு என்று தமிழில் நாம் சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, அழகு என்றால் தன்னிலேயே முழுமை பெற்றிருப்பதும் மற்றதோடு இசைவாய் பொருந்துவதும் என்று அகுஸ்தினார் சொல்லுகிறார். அவரே விளக்கத்தை சொல்கிறார். ஒரு ஷூ அழகாக இருக்குது, மேலே எந்த கிழிச்சலும் இல்லை, அழகாக இருக்குது. ஆனால் அது போடுகிறவரினுடைய காலுக்கு பொருத்தமானதாக இருந்தால்தான் அந்த ஷூவை அல்லது செருப்பை, காலணியை அழகு என்று சொல்லுவோம். பொருந்தவில்லை என்று சொன்னால் நாம் அழகு என்று சொல்ல மாட்டோம். அப்படித்தான் அன்புக்குரியவர்களே, மண்ணுலகில் நிறைவாகும் எதுவுமே நிறைவாக இல்லை, பொருத்தமாகவும் இல்லை. இரண்டாவதாக வெறுமை இருந்தது,
வெறுமை என்பது யாதுமற்ற நிலை. கடவுளால் மட்டும்தான் வெறுமையிலிருந்தும் படைக்க முடியும் என்பதை தொடக்க நூல் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, உருவமற்ற நிலை, வெறுமை, இருள், இம்மூன்றும் இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனிலே அடிமைப்பட்டு கிடந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எடுத்து காட்டுகிறது. அதைத்தான் அவர்கள் படைப்போடு அதை தொடர்புபடுத்தி பார்க்கிறார்கள். பாபிலோனிலே அவர்கள் இருந்த நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதைத்தான் தொடக்க நூலிலே, படைப்பின் நிகழ்விலே அவர்கள் அதை பொருத்தி பார்க்கிறார்கள். அப்படியாக உலகம் இருந்தது. அதிலிருந்து தான் கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார். இரண்டாவது, விடுதலை பயண நெருப்புத்தூண் ஒளி. ஒளி என்ற அடையாளம் விடுதலை பயண நூலின் தொடக்கம், நடு, இறுதி என 3 இடங்களிலே முதன்மையாக நிற்கிறது. நூலினுடைய தொடக்கத்திலே கடவுள் இஸ்ராயேல் மக்களின் கூக்குரலை கேட்டு இறங்கி வந்து மோசேயை எகிப்துக்கு அனுப்பிய நிகழ்வில் எரியும் முட்புதரை பார்க்கிறோம். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவில் தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த முட்புதர் தீந்து போகவில்லை. நூலின் இறுதியிலே மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியது. பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அது நெருப்பாக இருப்பதையும் இஸ்ராயேல் வீட்டார் கண்டார்கள். இதை விடுதலை பயணம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. மூன்றாவதாக, வாரத்தின் முதல் நாளில் கதிரவனின் ஒளி என்று விவிலியம் சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தியாளரின் பதிவின்படி கல்லறைக்கு செல்பவர்கள் பெண்கள். இவர்கள் நறுமண பொருள்களோடு, அதாவது அடக்க சடங்கை நிறைவேற்றுவதற்காக செல்லுகிறார்கள். இவர்கள் 3 அதிர்ச்சிகளை எதிர்கொள்ளுகிறார்கள். கல்லறை வாயிலில் இருந்த கல் புரட்டப்பட்டுள்ளது. ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை. மின்னலை போன்ற ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர் தோன்றுகின்றனர். முதலிலே விடியல், கதிரவன் என்று சொன்ன லூக்கா மின்னல் என்ற இன்னொரு ஒளியையும் அங்கே பதிவு செய்கின்றார். அவர் இங்கு இல்லை என்று சொல்லுகின்றார். அந்த 2 பேரும் மேலும் மறைநூலை பெண்களுக்கு நினைவூட்டுகின்றனர். பெண்களும் சென்று 11 பேருக்கு அறிவிக்கின்றனர். ஆனால் திருத்தூதர்கள் பெண்கள் சொன்ன வார்த்தையை நம்பவில்லை. அவர்களும் ஓடி சொல்லுகிறார்கள். வெற்று கல்லறையை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அன்புக்குரியவர்களை, இறுதியாக பாஸ்கா திரி ஒளி, படைப்பின் ஒளி, விடுதலை பயண நெருப்புத்தூண் ஒளி, விடிய காலை கதிரவன் ஒளி என்ற 3 ஒளியையும் நமக்கு நினைவுபடுத்துவது நாம் ஏந்தி நிற்கின்ற பாஸ்கா திரியினுடைய ஒளி. பாஸ்கா என்றால் கடத்தல். படைப்பு இருளை கடந்த இரவில், இறைவன் இஸ்ராயேல் மக்களை கடத்திய இந்த இரவில், இயேசு சிறப்பாக இறப்பை கடந்த இந்த இரவில் நாமும் பாஸ்கா திரியின் ஒளியோடு இரவை கடந்து கொண்டிருக்கிறோம். பாஸ்கா திரியை புனிதப்படுத்தும் ஜெபத்திலே அருள் பணியாளர் இவ்வாறு சொல்லுவார்: காலங்கள் அவருடையன, யுகங்களும் அவருடையன. ஒளியால் காலத்தை பிரித்து கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் நேரத்தில் செம்மையாக முடித்திருக்கிறார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளை நம் உள்ளங்களில் அவருடைய ஒளியை வீச செய்தருளினார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இந்த ஒளியால் ஒளி பெற்ற நாம் உலகில் ஒளிரும் சுடர்களாக திகழ இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அருள் கூர்வாராக. ஆமென்.